கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடலாம் என்று இருக்கிறோம். எங்களுக்கு திருமணம் முடிஞ்சு 39 ஆண்டுகள் ஆயிற்று. தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ மரண கண்ணிகள், விச்சன பிரவாகங்கள், போராட்டங்கள் 10 ஆண்டுகள் இருக்குமோனே நினைக்கல. ஆனா கர்த்தர் 39 ஆண்டுகளை கொடுத்திருக்கிற கர்த்தருடைய கிருபையினால நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. இதனால கூட நாங்கள் இந்த வருஷம்னா தப்பி பழச்சோன்னு சொல்லிதான் சொல்லணும். பயங்கரமான போராட்டம் 3 மாசத்துக்கு முன்னால அட்டாக் வந்துச்சு. எல்லாவற்றிலும் இருந்து தேவன் பாதுகாத்து இந்த வருஷம் எல்லா வருஷத்தை விட எங்களுக்கு ஒரு விசேஷித்த நாளாய் தோணுது. கர்த்தருடைய கிருபைக்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த பாடலை பாடுகிறோம். கர்த்தர் தாமே இந்த பாட உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Yesu apa
2022 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ஆண்டவர் என்னை தொட்டாரு. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்களுக்கு மருமக்க பேரப்பிள்ளைகள் என்று சொல்லி 2 சபையை கொடுத்து தேவன் ஆசீர்வாதத்துக்காக கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தருக்கு நன்றி. அறிவையும் கூட ஒரு சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்துள்ள ஆசைப்படுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சாட்சி என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மளோடு எப்படி வாசம் பண்ணுகிறார், எப்படியாய் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை குறித்துதான் நான் உங்களோடு பேசப்படுகிறேன். தேவன் ஒரு மனிதனை ரட்சிக்கும் பொழுது அந்த மகனை தேவனுக்கென்று அவருக்கென்று பிரித்தெடுத்து அவரோடு வாழும்படியாய் அவர் செய்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் எப்பொழுதும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நான் உங்களோடு ஒரு சிறு சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னோட 1996 எனக்கு ஹார்ட் அட்டாக் என்று சொல்லி 96 பிஹெச்சி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக முடியாது கடந்து போகும் பொழுது அந்த நாளிலே டாக்டர்கள் இவருக்கு ஒரு மைண்ட் அட்டாக் வந்திருக்கிறது, இவரை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்க, இவர் என்ன வேலை செய்கிறார் என்றெல்லாம் கேட்டு கொஞ்சம் நல்லா சரீரத்தை வைத்துக் கொள்ளுங்க சொல்லி வீட்டில் அறிவுரை சொல்லி ஒரு 10 நாள் அங்கே வீட்டில் இருந்து கடந்து வந்தார். அதுக்கப்புறம் ஒரு 16 ஆண்டுகள் கழித்து மீண்டும் எனக்கு ஒரு அட்டாக் வந்தது. அது மிகவும் சிவியரா வந்தது. அந்த 2011 அதில் அது 4வது அட்டாக். அதுக்கு பிற்பாடு 3 அட்டாக் எல்லாம் சிறுசிதாக வந்தது. எல்லாம் அதே ஆஸ்பத்திரியில் பார்த்து சரி பண்ணிட்டாங்க. 4வது அட்டாக்ல ரொம்ப சிவியராக வந்தபோது ஆஸ்பத்திரியில் ஒரு நாள் அங்கே தங்கியிருந்தேன். இரவு முழுவதும் ரொம்ப பிரஷர் அதிகமாகி கஷ்டம். அந்த நாளிலும் தேவன் என்னோடு கூட இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். பிறகு 2 வருடம் கழித்து மரண போராட்டம். அந்த மரண போராட்டத்தில் 2013 எனக்கு தெரியும் நாம இதோட முடிஞ்சிருவோம். நான் நினைச்சது அப்படித்தான். ஆனா ஆண்டவர் அந்த 2013 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு 10 பேர் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியதாக இருந்தபடியால் நான் இந்த ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகலான்னு இருந்தேன். அதற்கு முன்பாடியே எனக்கு அந்த அட்டாக் வந்துவிட்டது. 13ஆம் தேதி ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆஸ்பத்திரி கடந்து போனோம். 2013 அந்த நாளில தேவன் நான் வீட்டில் இருக்கும்போது நினைத்தது என்னன்னா நம்ம மறிச்சிருவோம், இதை யாருக்கு சொல்லுங்க, ஏன்னா வாழ்ந்தது போதும் என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனா ஆண்டவர் நான் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கேட்டேன், அப்பா நீங்க எங்க கூட்டிட்டு போறேன்? அப்ப ஆண்டவர் சொன்னார், மகனே நான் உன்னை திருப்பி கொண்டு வர்றேன் அப்படின்னு. அந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் கேட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்குமே பயப்படல. எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது பயப்பாங்க, அது வரைக்கும் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் பேசுறதுக்கு அப்புறம் நான் பயப்படவே இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போனோம். மாலை 6 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போறோம். 10 நாட்கள் கோவை மெடிக்கல் சென்டர் சொல்லி கோவை மெடிக்கல்
கேஎம்சியில் போய் 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து 4வது நாளில் ஆப்ரேஷன் செய்தாங்க. ஒரு 6 நாள் 7 நாள் அங்கே தங்கி இருந்தோம். 11வது நாளிலே 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நான் போகும்போது எப்படி போனோ அதே மாதிரி எல்லாம் பலனோடு நல்ல உறுதியோடு நான் கடந்து வந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்ததை பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் முடிஞ்ச 4வது நாள் என்னை பெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. 6வது நாள் இரவு நாள் தூங்கும் பொழுது திடீரென்று யாரோ என்னை எழுப்புவது போல் ஒரு காரியத்தை நான் உணர்ந்தேன். யார் எழுப்புகிறார்கள் என்று சொல்லி நான் பார்த்தேன். எழுப்புனா என்னுடைய மனைவி தான் எழுப்பணும். அவங்க கீழே படுத்திருக்காங்க. திடீரென்று மகனே எழுந்துரு என்று சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் எப்படிப்பா எழுந்திருக்க முடியும்? நானே ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்கிறேன், என்னால் எழுந்திருக்க முடியாது. மீண்டும் கண்ணை மூடிட்டேன். கீழே பார்த்து மனைவி தூங்கிட்டு இருந்தாங்க. மீண்டும் கண்ணை மூடுறது. மீண்டும் மகனை எழுந்து உன்னை பலப்படுத்தி கிறிஸ்து நான் வாழ்ந்தேன் அப்படின்னா அப்பதான் ஆண்டவர்களோடு பேசுறாங்க. சின்ன சாமிகளோட பேசின அதே ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு பேசுறாங்க. நம்மளோடு பேசுகிற ஆண்டவர் தானே நம்ம ஆண்டவர் சொல்லி நான் உணர்ந்தேன். என்னால் எந்திரிக்க முடியாது. நான் தூக்குறேன் எந்திரிய முடியாது. நான் எப்படி எந்திரிச்சுன்னு எனக்கு தெரியாது. நானே எந்திரிச்சிட்டேன். என்னை யாராவது ஒரு தூரம் தூக்கி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எழுந்ததும் பாத்ரூம் போக வேண்டியதாக இருந்தது. தனியாக போக முடியாது. ஆனாலும் என்னை ஒருவர் பிடித்து கொண்டு போய் பாத்ரூமில் எல்லா காரியங்களையும் பிடித்து 1 மணி நேரம் கழித்து என்னை கொண்டு வந்து வீட்டில் படுத்தது. இதெல்லாம் நடந்தது ஒரு கனவு மாதிரி இருந்தாலும் நான் வந்து பெட்டில் உட்கார்ந்தது என்னுடைய மனைவியை எழுப்பினேன். அவங்கள்ட்ட எல்லா விதத்தையும் சொன்னேன். இந்த மாதிரி ஆண்டவர் என்னோட பேசுறாரு. என்னை இந்த மாதிரி பாத்ரூம் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அடுத்த நாள் காலையில பாருங்க, காலையில இருந்து நான் இப்ப எப்படி இருக்கிறதோ உங்க வீட்டுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் அடுத்த நாள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நானே பாத்ரூம் என்னை பிடிச்சா கூட்டிட்டு போவாங்க. ஆனா நானே பாத்ரூம் போனேன், நானே வந்தேன். எல்லா காரியங்களும் அப்புறம் எனக்கு என்னன்னா பைபாஸ் பண்ணியிருக்காங்க. 2 கையிலையும் காலிலையும் நரம்பு எடுத்து இருதயத்துல பைபாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த 6வது நாள் நடக்க ஆரம்பித்தவன் தான் இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் நடந்துட்டாங்க. எந்த பலவீனமும் இல்லை, எந்த சோர்வுகளும் இல்லை. தேவன் என்னோடு வாழ்ந்து வருது. அதே மாதிரி என்னுடைய சரீரத்தில் 6 அடப்பு இருந்தது. 6 அடப்பையும் சரி செய்து தேவன் எனக்கு உதவி செய்தார். அந்த டாக்டர் சொன்னாரு, என்னைக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டரு என்னை பார்த்து, என்ன பிரதர் 6வது நாள் 5வது நாளே சொன்னாரு, பிரதர் நல்லா இருக்கீங்களா? இருக்காரு. நல்லா இருக்கு பிரதர், உங்களுக்கு ஒண்ணு இல்லை, நீங்க பாஸ்டா அப்படின்னு கேட்டார். ஆமா அப்படின்னு. இனிமேல் நீங்க ஃப்ளைட்ல தான் போய் முடிவு செய்யணும். சாதாரணமா நடந்து போயோ கார்ல போயோ பஸ்ல போயோ முடிவு செய்யக்கூடாது. ஃப்ளைட்ல தான் போகணும்னு சொல்ல ஆச்சரியமா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு வட மாநிலத்தில் பஞ்சாப், ஹரியானா, சிம்லா, இன்னும் ஜம்மு, இந்த மாதிரி பல இடங்களுக்கு நாங்கள் ஊழியத்துக்காக கடந்து போய் அநேக மக்களை அந்த சகதிகளை சந்திக்கும்படியாக அநேக சபைகளை
தேவன் எங்களை அந்த மக்களை எல்லாம் சந்திக்கும்படி உதவி செய்கிறார். 3 தடவை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனார். ஃப்ளைட்டில் அவர் சொன்ன மாதிரியே ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனார். ஃப்ளைட்டில் போகவும் வரவும் எங்களை பாதுகாத்து அந்த தேவனுக்கு கோடி நன்றிகளை செலுத்தி என் சாட்சி இருக்கு. ஐயாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி 2013 ஆகஸ்ட் 19 ஆப்ரேஷன் நடந்தது. இந்த நாள் வரையிலும் தேவனாகிய கர்த்தர் பலத்தோடு வச்சுக்கிறாரு. என்னோட ஊழியத்துக்கு நல்ல உதவியாக தாசியாக எந்த நேரத்துலையும் ஊழியத்துக்கு ஒரு துணியாக இருக்க தேவன் ஆயுசு நாட்களின் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். தேவனாய் கர்த்தர் எங்களை எத்தனையோ பலவீனங்கள் 39 ஆண்டுகளில் 39,000 தடவை மறைச்சிருக்கணும். அப்படிப்பட்ட போராட்டங்கள் சோதனைகள் மத்தியில் கர்த்தரை தெரிந்து கொண்டபடினால நாங்கள் இங்கே நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. பூர்ண ஆசீர்வாதத்தோடு வச்சுக்கிறார். ஆவிக்குரிய உலகத்துக்குரிய சரீரத்துக்குரிய எல்லா நன்மைகளும் கொடுத்துருக்கிறார். என் சரீரம் கொஞ்சம் பலவீனம், ஆனாலும் நான் படுக்கையிலிருந்து வந்ததுக்கு இவ்வளோ நாட்கள் 92 நான் மரண படுக்கையில் இருக்கிறேன். அப்படி இருந்த என்னை சாவா வாழ்வா என்று சொல்லி இருந்த என்னை 29 ஆண்டுகள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இன்று வரைக்கும் குடும்பமாய் நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்திருக்கிறார். நல்ல மருமக்க பேர பிள்ளைகளை கொடுத்து எழுத்தார் ஜனத்தார் மத்தியில் நாங்கள் ஒன்றுமில்லாத இருந்த எங்களை எல்லாவற்றிலும் உயர்த்தி தேவன் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு கோடி நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற இந்த உபாச நாளாக இருந்தபடினால நாங்கள் இந்த சாட்சி அறிவிக்க தேவனாய் கர்த்தர் தருணத்தையும் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி சிறிய சாட்சி முடிக்கிற கர்த்தருக்கு கோடான